கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் படு வைரலாகி வருகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு. வைரலாகிறார் என்பதை விட நெட்டிசன்களால் புழக்கப்பட்டு வருகிறார் என்பதே உண்மை. அரசு பள்ளிகளுக்கு சென்று மாணவிகளிடம் சொற்பொழிவாற்றுகிறேன் என்ற பெயரில் மூட நம்பிக்கையையும் பிற்போக்குத்தனங்களையும் உதைத்து வருவதாக மகாவிஷ்ணு மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. இதனிடையே யார் இந்த மகாவிஷ்ணு என சமூக வலைதளங்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வந்தது. இந்த தேடுதல் வேட்டையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக வந்தவர்தான் தற்போது ஆன்மீக சொற்பொழிவாற்றும் மகாவிஷ்ணு. மதுரை மகா என்ற பெயரில் அன்றைக்கு நகைச்சுவைகளை அள்ளி வீசியவர் தற்போது பள்ளி கல்லூரி ஆன்மீக கூட்டங்களிலும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் சொற்பொழிவாற்றி வருகிறார். செத்ததுக்கு அப்புறம் ஏன் போய் எரிக்கிறானுங்க? அந்த அவங்களோட வைப்ரேஷன் பூரா அதில் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் அதில் போனீங்கன்னா அவங்க எண்ண அலைகள் உங்களை பாதிப்படைய செய்யும், உங்களோட மனநிலையை மாற்றும். அவங்களோட ரொம்ப ஊண்டிங்கான எண்ணமாக இருக்குது, உங்களோட எண்ணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உங்களோட பாதிப்புகள் எல்லாம் ரொம்ப நேரம் பண்ண வச்சிரும். இதனால தான் அடப்புன்னு ஒன்று வச்சான், செத்தா வேற எவனும் வெளியில் போகாதீங்கடா. அவங்க மெய்ஞானத்தை போதிப்பதாய் கூறும் மகாவிஷ்ணு ஒரே நேரத்தில் பலருடன் உறவு கொள்வது குறித்தும் விஜய் அஜித் பட வெளியீட்டின் போது அதற்கு ரிவ்யூ அளிப்பதுமாய் இவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஏன் செக்ஸ் வச்சுக்கிறீங்க? ஏதோ ஒரு சுகமாக இருக்குது, செக்ஸ் வச்சுக்கிறீங்க. கணவன் கிட்ட இருக்கேன், இல்லை மனைவி கிட்ட இருக்கேன், சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறேன்? வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போகிறேன், கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் அவட்டையும் ஏதோ மிஸ் ஆகுது, அவங்ககிட்டயும் ஏதோ மிஸ் ஆகுது. அப்புறம் இன்னொருத்தர் போகிறேன், அங்கேயும் ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்கு, அங்கேயும் ஏதோ மிஸ் ஆகுது. செக்ஸ் வச்சுக்கிட்டா இந்த எஸ்டிடின்னு சொல்கிறான், எய்ட்ஸ் எல்லாம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா தெரியுமா? AIDS எய்ட்ஸ். ஹெச்ஐவினா என்ன? ஹியூமன் இம்யூனோ வைரஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் எண்டா. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா சுடுகாடு வந்துடும், போய் படுத்துக்க வேண்டியது. திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரே இறுதி காலம் வரையிலும் காமத்தை அடக்க முடியாமல் தவித்ததாக கூறியிருப்பது கூடுதல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறாருங்க. ஐயோ, அத்தனை வயசாகி திருவாசகம் எழுதும்போது எழுதுற முடியலப்பா, என்னால எதையோ கடந்துட்டு இந்த காமத்தை மட்டும் கடக்க முடியல, தயவு செஞ்சு புண்ணியமா போது வந்து காப்பாத்தி விடு. அது பயிற்சி பண்ண போன ஹீட் இன்னும் அதிகமாகும். ஹீட் அதிகமாக முதல்ல உங்களோட சூடு போய் மூலாதாரத்தில் தான் உட்காந்து. மூலாதாரத்தில் உட்கார்ந்தோடனே அது பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, காம உணர்வு பீக்ல இருக்கும். யாரை பார்த்தாலும் புணரணும்னு தோணும். எங்க போய் கண்ட்ரோல் பண்ணும்? மகாவிஷ்ணு வெறும் சொற்பொழிவாற்றுவதோடு தன் பணியை நிறுத்திவிடவில்லை. இதுவெல்லாம் அவருக்கு 2வது பட்சம்தான். கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பூரில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வந்தவர் சில மருந்துகள், லேகியங்களை விற்பனை செய்து வருகிறார். வயக்ரா தேகி, ஜீவ சஞ்சீவினி, வள்ளலார் ஞானம் மூலிகை, சரஸ்வதி சூரணம், பஞ்சகல்ப பாத்திங் பவுடர், மூலிகை பற்பொடி, ருத்ராட்ச மாலை, விநாயகர் சிலைகள் போன்றவற்றை 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்து அதற்கு மார்க்கெட்டிங் செய்து வருகிறார். இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று மனச்சோர்வை போக்கும் சிறப்பு வகுப்புகளை எடுத்து வருகிறார். மலேசியாவில் இருக்கக்கூடிய KL, அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, செரம்பான், அது மட்டும் இல்லாம ஈப்போ, பெராக், அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். சில மாதங்களுக்கு முன்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரில் சந்தித்த மகாவிஷ்ணு பள்ளி பாடநூல்களில் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை சேர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து மனு அளித்தார். இதே கோரிக்கை மனுவை அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், மனோ தங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோரிடம் நேரில் வழங்கினார். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகி சர்ச்சையையும் அதே நேரம் மகாவிஷ்ணுவின் பழைய கதைகள் கிளறப்பட்டு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்தவர் இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிலையை அடைந்து விட்டாரா என்றும் வியப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் பள்ளிக்கு வரும் யூடியூபர்களுக்கு மாணவ மாணவிகள் ராணுவ வீரர்களைப் போல் வரவேற்பளிப்பதும், ஆசிரியர்கள் ராஜ மரியாதையுடன் வரவேற்ற காட்சிகளை நோட்டமிட்ட நெட்டிசன்கள் பிற்போக்குத்தனங்களை பரப்புபவர்களுக்கு ராஜ உபசரிப்பு அளிப்பதா என்றும் கொதித்துப் போயுள்ளனர்.